அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். 9 மாதங்களுக்கு முன்பு, அதாவது 2வது மாதம் நான் வந்து தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த கடையம் வட்டாரத்தில் உள்ள இந்த ரவணசுந்தரம், முதலியார்பட்டி, பொட்டல்பூர் இந்த பகுதியில் வந்து நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கடிச்சிருது. அதனால இந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு கருத்தடை மையம் ஒன்று அமைக்கணும். அதே மாதிரி ரேபிஸ் தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கேன். இதை இதை வந்து இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதில் வந்திருக்கு. நகைச்சுவை தரும்படியான ஒரு பதில். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்காசி நகராட்சியிலேருந்து நீங்கள் கொடுத்துருக்கிற மனு எங்களுக்கு தென்காசி நகராட்சிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த கடையம், முதலியார்பட்டி, பொட்டல்புதூர் வந்து நகராட்சிக்கு உட்பட்டது கிடையாது. அதனால நாங்கள் வந்து கடையம் யூனியனுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். கடையம் யூனியன்ல வந்து இந்த நாய் தொல்லைக்கு நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இது வந்து கடையம் அதாவது கால்நடைத்துறையில தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கால்நடைத்துறைக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போ மனு எனக்கு எப்போ வந்திருக்கு பாருங்க, 14/11 அந்த பதில் வந்திருக்கு. இது இந்த ப்ராசஸிங் நடக்கிறதுக்கே 9 மாசம் ஆயிருக்கு. ஆனால் நேற்று நடந்த சம்பவம் என்னன்னா, நேற்று முதலியார்பட்டியில தெருநாய்கள் கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 40 பேரை கடிச்சிருக்கு. கடிச்சு 40 பேருமே தென்காசி அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தினால இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கத்திட்ட வந்து மனு கொடுக்குற எதுக்காக கொடுக்குறாங்க? கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க போய் தான் அதை கொடுக்குறாங்க. அதை இப்படி நீங்க அலட்சியப்படுத்தி 9 மாசமா நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டு 9 மாசம் கழிச்சும் கூட இது எங்களுக்கு சார்ந்தது இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப அதனாலதான் இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 30-40 பேரை கடிச்சிருக்கு. இந்த தெருநாய்களை உடனடியாக கட்டுப்படுத்தணும், ரேபிஸ்க்கு தடுப்பூசி போடணும், எல்லா நாய்களுக்கும் கருத்தடை பண்ணணும். அதே மாதிரி வளர்ப்பு நாய்கள் யாரையாவது கடிச்சதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர் மேல சிவில் கிரிமினல் வழக்கு போடணும். அப்படின்னா தான் அந்த வளர்ப்பு நாய்களை அவங்க கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. தெரு நாய்களை பிடிக்கணும். அது மாதிரி இந்த நாயை வந்து மிருகத்துல சேர்க்கணும். இதை வந்து விலங்குகள்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நாயை வந்து அரசாங்கமும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கு. இதை வந்து மிருக லிஸ்ட்ல சேர்க்கணும். அந்த நாய் வந்து மனுஷ லிஸ்ட்லயே, விலங்கு லிஸ்ட்லயே கிடையாது. வளர்ப்பு பிராணி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு சமீபத்துல கூட தமிழக அரசாங்கம் ஒரு 20 வகையான நாய்களை தடை பண்ணியிருக்காங்க. 20 வகையான நாய் என்ன, ஒட்டுமொத்த நாயுமே மக்களுக்கு ஆபத்தானதுதான். தென்காசி நீங்க மருத்துவமனையில போய் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் புகைப்படமும் இருக்கு. அத்தனை பேரை பதிஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேரை நம்ம வந்து பேச்சுக்காக சொல்லல. அப்ப அந்த மாதிரி 40 பேரை கடிச்சிருக்கிறதுக்கு இந்த என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? மாவட்ட நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தினாலதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த நாய்களை பூரா பிடிச்சு கருத்தடை பண்ணணும். அதே மாதிரி ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அதே மாதிரி இந்த ப்ளூ கிராஸ்ல இருந்து நாய்களை பூரா நாங்க கட்டுப்படுத்துறோங்கிற பேர்ல அதை வந்து மிருகத்தை லிஸ்ட்ல இல்லாம அதை விலங்கு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அந்த நாய்களை வந்து மிருக லிஸ்ட்ல சேர்க்கணும். மிருக லிஸ்ட்ல சேர்த்து